ஐந்துலக வகைப்பாடு. RH விக்டேகர் ஐந்துலக வகைப்பாடு 1969. 1 9 மறுபடியும் 6 மறுபடியும் 9 1 9 6 9 1969. இவர் வந்து 5ஆக பிரிச்சிருக்காரு. ஒன்று வந்து மொனிரா, இன்னொரு வந்து புரோஸ்டிட்டா, இன்னொரு வந்து பூஞ்சைகள், தாவரங்கள், விலங்குகள். மொனிராவில் எது வருதுன்னா பாக்டீரியா, சைனோபாக்டீரியா, நாஸ்டாக் அது வருது. புரோஸ்டிட்டா வந்து ஒரு செல் பாசி வருது. பூஞ்சைகள் வந்து பச்சை மற்ற யூக்கேரியட்டுகள் வருது. தாவரங்கள் அப்புறம் வந்து விலங்குகள். பூஞ்சைகள் வந்து தனக்கு தேவையான ஊட்டப்பொருட்களை உணவுப் பொருட்கள் மீது செரிமான நொதியை சுரந்து அவற்றை வந்து செரித்து உறிஞ்சுதல் மூலம் வந்து நடைபெறுகிறது. அதில் பார்த்தோன்னா மோல்டுகள், மீல்டியூஸ், நாய்க்குடை காளான், ஈஸ்ட்டுகள் போன்றவை பூஞ்சை உலகத்தை சார்ந்தவை தான். புரோஸ்டியாவுக்கு எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா ஸ்பைரோகைரா, கிளாமிடோமோனஸ். பூஞ்சைகளுக்கு எடுத்துக்காட்டு வந்து ரைசோபஸ் அகாரிகஸ். பிளண்டாவுக்கு எடுத்துக்காட்டு வந்து சிறுச்செடி, புதர்ச்செடி, மரங்கள். அனிமேலியாவுக்கு எடுத்துக்காட்டு வந்து புழு, பூச்சி, மீன், தவளை, மனிதன். இதெல்லாம் வந்து அனிமேலியா குடும்பத்தை சார்ந்தது. இப்போ 5 உலக வகைப்பாட்டின் நிறைகள் என்னென்னு பார்க்கலாம். இவ்வகைப்பாட்டில் அமைப்பானது அதிகமாக அறிவியல் ரீதியாகவும் மற்றும் இயற்கையில் முறைப்படியும் அமைந்துள்ளது. இந்த வகைப்பாடு வந்து செல்லின் அமைப்பு, அதனுடைய உணவூட்ட முறை மற்றும் பரிணாம வளர்ச்சியின் ஆரம்ப நிலையின் பண்புகளை வந்து தெளிவாக குறிக்கிறது. வெவ்வேறு குழுக்களை சார்ந்த உயிரினங்களின் மரபு வழியில் வகைப்படுத்தப்படுவதால் இவை வந்து மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நவீன வகைப்பாட்டு முறையாக இருக்குது. எளிமையான உயிரினத்திலிருந்து சிக்கலான உயிரினம் வரை படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைவதை வந்து இது நல்லா குறிக்குது. 5 வகைப்பாட்டு குறைகள் பார்த்தோம்னா, வைரஸுக்கு வந்து இந்த வகைப்பாட்டில் வந்து முறையான முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. பல செல் உயிரிலான புரோசிஸ்டில் இருந்து பல முறை தோற்றுவிக்கப்படுகிறது. அடிமட்ட உயிரினங்களுக்கும் உரிய முக்கியத்துவம் வழங்கப்படலை. புரோஸ்டியாவின் கீழ் வரும் சில உயிரினங்கள் யூக்கரியாட்டின் பண்பை வந்து கொண்டதல்ல. இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்துவது வந்து காஸ்பார்ட் பாகின். இது முக்கியமானது. இருசொல் பெயரிடும் முறையை வந்து அறிமுகப்படுத்தியது வந்து காஸ்பார்ட் பாகின். எப்போனா 1623. ஆனால் வந்து கரோலஸ் லின்னேயஸ் முறை தான் இப்போது பின்பற்றப்படுகிறது. இருசொல் பெயரிடும் முறையை நடைமுறைப்படுத்தியவர்னா கரோலஸ் லின்னேயஸ் 1753. அதாவது இருசொல் பெயரிடும் முறையை அறிமுகப்படுத்துறது தான் காஸ்பார்ட் பாகின் 1623. அதை வந்து நடைமுறைப்படுத்தினர் வந்து கரோலஸ் லின்னேயஸ் 1753. இப்போ வந்து மால்வேசி அந்த இதை பார்க்கலாம். காசிபியம் பார்டென்ஸ் அதாவது எகிப்து பருத்தி அல்லது கடல் தீவு பருத்தி எனப்படுகிறது. இப்போ வந்து பருத்தி செடி தான் ரொம்ப காசு. காசிபியம் எகிப்துனாவே நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ வந்து காசிபியம்னா பருத்தி, பார்னா எகிப்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ காசிபியம் பார்பெடன்ஸ் இது வந்து பேர் வந்து எகிப்து பருத்தி அல்லது கடல் தீவு பருத்தி எனப்படுகிறது. காசிபியம் ஹாரி சூடம் குட்டை பருத்தின்னு அழைக்கப்படுகிறது. இப்போ தான் பருத்திக்கு வந்து காசிபியம் பார்த்தோம். காசு பருத்தியில் அதிகமாக கிடைக்கும், அதனால் காசிபியம். குட்டையாக இருந்துச்சு என்ன பண்ணலாம், அதாவது குடத்துக்குள்ளே வச்சுக்கலாம். குட்டையாக இருந்தால் பருத்தியே குடத்துக்குள்ள அமைக்கலாம். அப்போ வந்து ஹரி சூடம் போட்டுக்கலாம். மால்பா வெர்டிலேட்டர் அது வந்து கக்குவான் இருமல் நோயை வந்து குணப்படுத்த மருந்தாக பயன்படுகிறது. மால்பா கக்குவா மால்பா மார்பா வெர்டிலேட்டா வந்து கக்குவான் இருமல் நோயை குணப்படுத்த மருந்தாக பயன்படுகிறது. ஆஸ்திரியா ரோசியா வந்து ஒரு அழகு தாவரம். அழகு இருந்தால் நம்மளுக்கு ஆஸ்தியா தேவையில்லைன்னு சொல்கிறோம்ல. அப்போ அழகு தாவரம்னா ஆஸ்தியா ரோசியா. ஜெனிடோகேமி என்பது ஒரு செடியில் வந்து வேறு பூக்கள் காணப்படுவது தான் என்னது ஜெனிடோகேமி. இதெல்லாம் வந்து மால்வேசி இதில் வர்றது. அடுத்து வந்து பேபேசி பார்ப்போம். எடுத்துக்காட்டு வந்து கஜானாஸ் கசான் அதாவது துவரை செடி வந்து எல்லா கஜா புயலில் வந்து எல்லா மரம் சாஞ்சாலும் அந்த துவரை செடினா சாயலை. அப்போ கஜான்ஸ் கசான்னா துவரை செடி. இப்போ அவரைக்கு வந்து லாப்லான் பர்பூரிஸ் அவரை வந்து லாப்லான் பர்பூரிஸ் அவரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ லாப்லாஸ் வந்து பூரிப்பாகும். அப்போ லாப்லான் பர்பூரிஸ். காட்டு தீ தாவரத்துக்கு வந்து பியூட்டியா பிளான்டோசா. எப்போ காடை பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பியூட்டியாக இருக்குமா. அப்போ பியூட்டியா பிளான்டோசானா காட்டு தீ தாவரம். இண்டிபெரா டிங்டோரியா அப்படின்னா இண்டிகோ சாயம் தயாரிக்க பயன்படுகிறது. இண்டிகா சொன்னாவே நம்மளுக்கு வந்து என்ன வந்து சாயம் வந்துடும். இண்டிகாரோபெரா டிங்டோரியா. இப்போ ரூபேசி குடும்பத்தில் பார்க்கலாம்.
இதில் வந்து பிளவுக்கனி வந்து சைசோகார்ப் எனப்படுகிறது. ரூபேஸில் வந்து அந்த பிளவுக்கனியை வந்து சைசோகார்ப் எனப்படுகிறது. காப்பியா ராபிகா என்பது காப்பி செடி. நம்ம என்ன சொல்லுவோம், காப்பியை வந்து காப்பி செடிக்கு வந்து காப்பியா அதிலே வருது. காப்பி செடிக்கு வந்து காப்பியா ராதிகா போடுவோம்னா ராபிகா. காப்பியா ராபிகா வந்து காப்பி செடி பேர். ராண்டிகா டிங்டோரியா வந்து வயிற்றில் உள்ள பூச்சிகளை கொள்வதற்கு மருந்தாக பயன்படுகிறது. வயிற்றில் உள்ள பூச்சிகளை கொள்றதுக்கு மருந்து வந்து பார்த்திங்கன்னா ராண்டியா டிங்டோரியா. ரூபியா கார்டிபோலியா சாய மருந்து எண்ணெய் நிறமூட்டியாக பயன்படுகிறது. அதாவது பெரும்பாலுமே வந்து இந்த எண்ணெய்க்கு இந்த சாய மருந்துக்குலாம் நல்ல ருபீஸ் வரும். அப்போ ருபியா கார்டிபோலியா வந்து சாய மருந்து தயாரிக்க வந்து பயன்படுகிறது. இப்போ ஆஸ்திரேசி குடும்பத்தை பார்க்கலாம். கீலியாந்தஸ் ஆனுலஸ் சூரியகாந்தி பூ. நம்ம சூரியகாந்தி பூ பார்த்தோம்னா அது எப்படி பெருசாக இருக்குமா, அப்போ ஆனுலஸ். கீலியாந்தஸ் ஆனுலஸ். அந்த கார்த்தாமாஸ் டிங்டோரிஸ், அதாவது சன்ஃப்ளவர் வந்து UFA எண்ணெய் தயாரிக்க பயன்படுகிறது. அந்த சன்ஃப்ளவர் ஆயில் எதில் தயாரிக்கிறாங்க, அந்த சூரியகாந்தி தான். அதாவது கார்த்தாமஸ் டிங்டோரிஸ் சன்ஃப்ளவர் சொல்கிறோம். அது வந்து UFA எண்ணெய் தயாரிக்க பயன்படுகிறது. எலிப்டா பராஸ்ட்ரேட்டா குளியல் எண்ணெய் தயாரிக்க பயன்படுகிறது. இப்போ மறுபடியும் எல்லா குடும்பத்தையும் மறுபடியும் ரீகால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து மால்வேசி குடும்பத்தில் எதை பார்த்தோன்னா பருத்தியை பற்றி பேசுகிறாங்க. காசிபம் பார்பெனஸ் பார்த்தோம். அதிலேருந்து மால்வேசி குடும்பத்தை சார்ந்த வந்து கக்குவா நோய்க்கு மருந்தாக வந்து மால்வா வெர்டிலேட்டா பயன்படுகிறது. அடுத்து பேபேசி குடும்பத்தை பார்த்தோம். பேபேசி குடும்பத்தில் வந்து துவரை அவரை அதை பார்த்தோம். அதாவது கஜானஸ் கசான் துவரையும், அவரைக்கு வந்து லாப்லான் பர்பூரிஸ் பார்த்தோம். அப்போ ரூபேசி குடும்பத்துக்கு வந்து அந்த இது காப்பி செடியை பார்த்தோம். அடுத்து வந்து ஆஸ்திரேசி குடும்பத்தில் வந்து கீலியாந்தஸ் ஆனுலஸ் சூரியகாந்தி பூவை பார்த்தோம். நவீன வகைப்பாட்டியலின் தந்தை என அழைக்கப்படுவது வந்து கரோலஸ் லின்னியஸ் பார்த்தோம். நவீன வகைப்பாட்டின் தந்தை வந்து கரோலஸ் லின்னியஸ். சில தாவரம் மற்றும் விலங்குகள் இருசொல் பேரில் பார்க்கலாம். மனிதன் வந்து ஹோமோசேப்பியன்ஸ் தெரியும். வெங்காயம் வந்து அல்லிவம் சட்டைவம். வெங்காயத்தை வெட்டினா என்ன பண்ணுவோம், அழுவோம், சட்டையில் துடைப்போம். அப்போ வந்து அல்லிவம் சட்டைவம். எலிக்கு பார்த்தோன்னா ரேட்டஸ். புறாவுக்கு வந்து கொழம்பா லிபியா. நம்மளுக்கு தெரியும் புறா குழம்பு வச்சா அப்படி கிரேவியாக இருக்கும் அப்படின்னா கொழம்பா லிபியா வச்சுக்கலாம். புளிய மரம் வந்து இப்போ மரத்தை இப்போ இண்டிகோன்னு சொல்லுவோம். டேமரிண்டேஸ் இண்டிகா அதிலே வருது, புளிய மரத்தில் வருது டேமரிண்டேஸ் இண்டிகா. எலுமிச்சை வந்து சிட்ரஸ் அருண்டி போலியா. இப்போ எலுமிச்சைனா சிட்ரஸ் பழம் தானே, அது ஆண்டி புளியலையாங்க கேட்போம்ல, அது மாதிரி சிட்ரஸ் அருண்டி போலியா. வேப்ப மரம் வந்து அசாடி ரேக்டா இண்டிகா. மரத்தைனா இண்டிகான்னு சொல்லுவோம். அது மாதிரி வேப்ப என்ன பண்ணுவோம், சாடியில் ரேகா வச்சுருப்பா. அப்போ அசாடி ரேக்டா இண்டிகானே வச்சுக்கலாம். தவளைக்கு வந்து ராணா கெக்ஸா டாக்டைலா. அவங்களுக்கு தெரியும் ராணா கெக்ஸானா தவளையும் தெரியும். தேங்காய் அதுக்கு வந்து காக்கஸ் நியூசி பெரா. பெரும்பாலும் ஸ்நாக்ஸு தேங்காயெல்லாம் நியூவாக செய்யலாம். அப்போ வந்து காக்கஸ் ஸ்நாக்ஸை காக்கஸையும் வச்சுக்கலாம். காக்கஸ் நியூசி பெரா. நெல்லுக்கு வந்து உரைசல் சட்டை தெரியும். மீனுக்கு வந்து கட்லா மீன் நல்லாயிருக்கும். அப்போ மீன் கட்லா. ஆரஞ்சு வந்து அது சிட்ரஸ் சைனசிஸ். அப்போ அந்த ஆரஞ்சு பழம் வந்து நம்ம சைனஸ் இருந்தாலும் ஜூஸ் போட்டு குடித்தா ஒன்றும் பண்ணாது. அப்போ சிட்ரஸ் சைனசிஸ். இஞ்சி பார்த்தோன்னா ஜிஞ்சிபர். அதில் இஞ்சி ஜிஞ்சிபர் ரைமிங்காக வந்துடுது. பப்பாளிக்கு வந்து காரிக்கா பப்பாயா. அதில் இங்கிலீஷில் பப்பாயான்னு சொல்லுவோம்ல, அப்போ காரிக்கா பப்பாயா. பப்பாளி பழம் நல்லா ரெட்டாக இருக்கும், ஆனால் இதில் வந்து என்னது ரொம்ப கரியாக இருக்குது. காரிக்கா பப்பாயா. பேரிச்சைக்கு வந்து போனிக்ஸ் டாக்ஸி பெரா. இந்த பேரிச்சைனா என்ன பண்ணுவாங்க, டாக்ஸியில் அப்படியே அள்ளிட்டு போவாங்க. போனிக்ஸை டாக்ஸி பெரா. துவரைக்கு வந்து நம்ம தான் பார்த்தோம் துவரை வந்து கஜா பையிலோட அது சாயலை. அப்போ கஜான். அவரைக்கு பார்த்தோன்னா லாப்லான் பர்பூரிஸ். வரைக்கும் பார்த்தோன்னா லாப்லான் பர்பூரிஸ். எகிப்து பருத்தி, கடல் தீவு பருத்திக்கு நம்ம பார்த்தோம். பருத்தி செடி வந்து காசு அதிகமாக கிடைக்கும். அது எகிப்தை வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்போ காசிபியம் பார்பெடன்ஸ். குட்டை பருத்தி என்ன பண்ணுவோம், அதுவும் பருத்திக்கு வந்து காப்பிபிஎம் தான் வரும். குடத்துக்கு அமுக்கலாம். சூடம். சூடம். இப்போ அழகு தாவரம்
ஆசிய தேவையில்லைன்னு சொன்னோம். அழகு தாவரம் இருந்தால் ஆசிய தேவையில்லை. அப்போ அழகு தாவரம்னா ஆஸ்தியா ரோசியா. காப்பி செடி பார்த்தோம். காப்பி செடி வந்து காப்பியை வந்து ராதிகா போடு அப்படின்னு சொன்னோம்ல. காப்பி செடி வந்து காப்பியா ராபிகா. சூரியகாந்தி வந்து கீழியாந்தஸ் ஆனுலஸ். மேலும் அறிந்து கொள்ள பார்க்கலாம். அரிஸ்டாட்டில் என்பவர் ஒரு கிரேக்க தத்துவ மற்றும் சிந்தனையாளர். இவர் வந்து 2400 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தார். இவர் உருவாக்கிய தொகுப்பு அமைப்பு இவர் இறந்தும் 2000 வருடங்களுக்கு பிறகு வந்து பயன்பாட்டில் வந்தது. இவர் வந்து அனைத்து உயிரினங்களையும் தாவரங்கள் விலங்குகள் என பிரித்தார். மேலும் வந்து இவர் வந்து விலங்குகள் வந்து இரத்த உடைய விலங்குகள் மற்றும் இரத்த அற்ற விலங்குகள் என பிரித்தார். இறுதியாக விலங்குகளை இடப்பெயர்ச்சியின் அடிப்படையில் நடப்பவை, பறப்பவை, நீந்துபவை என 3 தொகுதிகளாக பிரித்தார்.